ஆதிப்பருவம். விரக்தியடைந்த தாய் மகனின் புனிதமான முடிவை பார்க்க முடிந்தது. இருப்பினும் அவளை மிகவும் தொந்தரவு செய்த குடும்ப பிரச்சினையை தீர்க்க அவள் அவனது உதவியை நாடினாள். இருவரும் சேர்ந்து புனித மரபால் தீர்க்கப்பட்ட ஒரு தீர்வை அடைந்தனர். மகப்பேறு இல்லாத விதவை தேக உணர்வை கடந்த ஒரு புண்ணியவானுடன் கூடி இறந்த கணவனுக்கு சந்ததியை பெறலாம். சத்யவதி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு பழைய சம்பவத்தை வெளிப்படுத்தினாள். ஒரு பணிப்பெண்ணாக அவள் ஒரு முறை பெரும் முனிவரான பராசரரின் நன்மைக்காக யமுனையின் குறுக்கே ஒரு படகில் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள். ஆற்றின் நடுவில் இருந்தபோது அவள் மீது காதல் வயப்பட்டு அவளுடன் கலவி செய்து சுற்றிலும் இருளை உருவாக்கினான். ஆற்றில் ஒரு தீவில் ஒரு கருப்பு குழந்தை பிறந்து வளர்ந்தது. எனவே அவர் கிருஷ்ண துவைபாயனர் என்று அழைக்கப்படுகிறார். தீவில் வளர்ந்த இருண்ட ஒன்று. சத்யவதி மீண்டும் கன்னியாக மாறினாள். அவள் உடலில் வீசிய மீன் வாசனை நறுமணமாக மாறியது. குழந்தை விரைவில் ரிஷியாக வளர்ந்து வேதங்களை 4 பகுதிகளாக மாற்றியது. அதனால் அவர் வேத வியாசர் என்று அழைக்கப்படுகிறார். அன்னை சத்யவதியை விடைபெறும்போது ரிஷி அவளிடம் ஏதேனும் துன்பம் காரணமாக தன்னை அழைத்தால் அவள் முன் தோன்றுவதாக கூறினார். தந்தையின் வழியில் பீஷ்மன் மூத்த சகோதரனாக இருந்ததைப் போல வியாசர் தாய் வழியில் விசித்திரவீரியனின் மூத்த சகோதரனாக இருந்தார். அன்னை வியாசரை அழைக்க முன்வர பீஷ்மர் மனதார சம்மதித்தார். அதுவே சிறந்த தீர்வாக அமைந்தது. தனது அற்புதமான வேத இலக்கிய பணியின் மத்தியில் வியாசர் தனது தாயின் அழைப்பை உள்ளுணர்வாக உணர்ந்தார். உடனடியாக அவர் தனது யோக சக்தியால் அவள் முன் தோன்றினார். நீண்ட நாட்களுக்கு பிறகு தாயும் மகனும் சந்தித்ததில் ஒரு இனிமையான வசீகரமான சிலிர்ப்பு இருந்தது. இருபுறமும் பேரானந்தத்தின் அலை வீசிக்கொண்டிருந்தது. உற்சாகம் தீர்ந்தது. மகன் தன்னை அழைத்ததற்கான காரணத்தை கேட்டார். தாய் தனது சங்கடத்தை விரிவாக எடுத்துரைத்து இளமையாகவும் அழகாகவும் குழந்தை தேவைப்படும் விதவையான அம்பிகா மற்றும் அம்பாலிகா ஆகியோரின் வயிற்றில் சந்ததி விதையை விதைக்குமாறு வியாசரிடம் வேண்டினார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த ரிஷி தன் தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற ஒப்புக்கொண்டார். ஆனால் தனது சகோதரரின் விதவைகள் ஒரு வருடத்திற்கு மனதளவில் தயாராக இருப்பதாகவும் அவர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள நேரம் கிடைக்கும் என்றும் அவர் பரிந்துரைத்தார். இவ்வளவு காலம் நாட்டை மன்னன் இல்லாமல் வைத்திருப்பது முறையல்ல என்று சத்யவதி மன்றாடினாள். எனவே வியாசர் உடனடியாக அவளுக்கு சேவை செய்ய சம்மதித்தார். சத்யவதி தன் மருமகள்களிடம் கடைப்பிடிக்க வேண்டிய போக்கின் அவசியத்தை பற்றி கடுமையாக பேசினாள். ஒவ்வொருவரும் படுக்கையறையில் முனிவரின் வருகைக்காக காத்திருந்து இரவு முழுவதும் அவருடன் இருக்க வேண்டும். இளவரசிகள் வெட்கத்துடன் சம்மதம் தெரிவித்தனர். மறைந்து போன கணவனின் அண்ணனின் படுக்கையறைக்காக காத்திருந்தாள் அம்பிகா. கரிய நிறமும் தாமிர நிறமும் சடைமுகடும் ஊடுருவும் கண்களும் கலைந்த தாடியும் கொண்ட ஒரு பயங்கரமான உருவம் அங்கே வந்தது. அதைக் கண்ட இளவரசி பயந்து போனாள். ரிஷி தன்னுடன் இருக்கும் வரை அவள் கண்களை மூடி இருந்தாள். அவளுடைய இந்த முட்டாள்தனத்தால் அவளுக்கு ஒரு குருட்டு மகன் பிறப்பான் என்று வியாசர் முன்னறிவித்தார். குருவம்சத்தின் பார்வையற்ற அரசனான திருதராஷ்டிரன் இப்படித்தான் உருவானான். மாமியாரின் அறிவுரைப்படி வியாசரை வரவேற்க அம்பாலிகாவின் முறை வந்தது. அவனது கிராமிய உருவத்தைக் கண்டு அவள் வெளிரி போனாள். இதன் விளைவாக அவளுக்கு பிறந்த மகன் வெள்ளை நிறமாக இருந்தான். அதனால் அவன் பாண்டி என்று அழைக்கப்பட்டான். முதல் மகன் பார்வையற்றவன் என்பதால் அம்பிகை மூலம் மற்றொரு மகனை பெற்றெடுக்கும்படி சத்யவதி வியாசரிடம் கேட்டுக்கொண்டாள். ரிஷியும் சம்மதித்தார். ஆனால் விருப்பமில்லாத மருமகள் தன் வேலைக்காரியான ஓர் அழகிய பெண்ணிடம் ரிஷியை வரவேற்கும்படி பணித்தாள். அவள் ரிஷியின் சாதனைகளை கருத்தில் கொண்டு முழு பக்தியுடன் பதிலளித்தாள். 3வது மகனான விதுரர் அவளுக்கு பிறந்தான். அவர் முழுமையாக அரச பரம்பரையைச் சேர்ந்தவராக இல்லாவிட்டாலும் ஞானம் நிறைந்தவராக இருந்தார். வியாசர் தன் தாய் சத்யவதியிடம் இனிமேல் தன்னை இதுபோன்ற செயலுக்கு அழைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். பீஷ்மர் தனது சகோதரரின் மகன்களுக்கு அரச பிரதிநிதியாக செயல்பட்டார். அவர்கள் அரசாங்க விவகாரங்களை கவனிக்க மிகவும் இளமையாக இருந்தனர். மேலும் அவர்களின் பராமரிப்பு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்களின் கல்வி, அரச தந்திரம், போர் பயிற்சி, போர் ஆயுதங்கள் என பீஷ்மர் இந்த விவரங்களில் கவனம் செலுத்தினார். தர்ம நெறிகள் எல்லா கட்டங்களிலும் அவர்களுக்கு புகட்டப்பட்டன.
நாடெங்கும் செழிப்பும் மனநிறைவும் நிலவியது. பீஷ்மர் விதுரருடன் கலந்தாலோசித்து காந்தார அரச குடும்பத்துடன் திருதராஷ்டிரனுக்கு திருமண மணம் செய்து கொள்ள முயன்றார். அந்நாட்டு மன்னன் சுபாலா முதலில் தன் மகளை ஒரு பார்வையற்ற இளவரசனுக்கு மனைவியாக கொடுக்க தயங்கினான். ஆனால் ராயல்டி மற்றும் பிற அம்சங்களை கருத்தில் கொண்டு திருமணம் செய்யப்பட்டது. தன் கணவன் பார்வையற்றவன் என்பதை அறிந்த இளவரசி தன் கணவனின் கதியில் பங்கு கொள்ள விரும்பியதன் அடையாளமாக கண்களுக்கு கட்டுப்போட்டாள். இந்த தேர்வு எப்போதும் ஒரு பெண்ணின் நல்லொழுக்கமாக பார்க்கப்படுகிறது. சகுனி காந்தாரியின் சகோதரன் மகிழ்ச்சியுடன் தன் சகோதரியை குரு வம்சத்தின் தலைநகரான ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் சென்றான். பிற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளில் இந்த சகுனி முக்கிய பங்கு வகித்தார். யாதவ குலத்தைச் சேர்ந்த சூரன் புகழ் பெற்ற அரசன். அவனுக்கு பிருதை என்ற மகளும் வாசுதேவா என்ற மகனும் இருந்தனர். இந்த வாசுதேவன் கிருஷ்ணரின் தந்தை. சுரனின் ஒன்றுவிட்ட சகோதரனான குந்திபோஜனின் வளர்ப்பு மகளாக பிருதை ஆக்கப்பட்டாள். இந்த காரணத்திற்காகவே அந்த பெண் குந்தி என்றும் அழைக்கப்பட்டாள். ஒரு பெண்ணாக அவளுக்கு துர்வாச முனிவருக்கு ஒரு வருடம் தனிப்பட்ட சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அவளது குறைபாடற்ற சேவையில் மகிழ்ந்த அந்த முனிவர் அவளுக்கு ஒரு புனிதமான சூத்திரத்தை உபதேசித்தார். அதை உச்சரித்து அவள் எந்த கடவுளையும் தன்மீது பிரார்த்தனை செய்யலாம். அவள் ஒரு சிறிய பெண், அதன் உட்பொருள் அவளுக்கு தெரியாது. ஒரு நாள் குந்தி சூரிய கடவுளை நினைத்து வேடிக்கையாக அந்த சூத்திரத்தை உச்சரித்தாள். உடனே அந்த தெய்வம் தோன்றி அவளை தழுவிக்கொள்ள முன்வந்தது. சிறுமி பயந்து போய் தனது முதிர்ச்சியடையாத கன்னித்தன்மையை நினைத்து கெஞ்சினாள். ஆனால் சூரிய கடவுள் தனது வேண்டுதல் பயனற்றதாக இருக்காது என்றும் அவள் சூரியனின் பிரகாசம் நிறைந்த ஒரு மகனை பெறுவாள் என்றும் அவள் மீண்டும் கன்னியாக மாறுவாள் என்றும் கூறினார். இது உண்மையில் நடந்தது. குந்தி ரகசியமாக ஒரு மகனை பெற்று சில ரத்தினங்களுடன் சேர்த்து ஒரு பேழையில் வைத்து அவனை விதிவசத்தால் விட்டுவிட்டு ஆற்றில் மிதக்க விட்டாள். அந்த குழந்தை மகாபாரத புகழ் வருங்கால கண்ணனாக இருக்கப் போகிறது. குருட்டுத்தனத்தின் காரணமாக திருதராஷ்டிரன் அரியணை ஏறத் தகுதியற்றவனாக இருந்தான். அதனால் பீஷ்மர் நாட்டின் அரசனான பாண்டுவுக்கு முடிசூட்டினான். மேலும் அந்த ஆளும் இளவரசருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஒரு சுயம்வர குந்தியில் இந்த பாண்டுவை தன் கணவனாக தேர்ந்தெடுத்தாள். இந்த வளர்ச்சி பீஷ்மருக்கு திருப்தி அளித்தது. சில காலத்திற்கு பிறகு பீஷ்மர் பாண்டுவுக்கு இரண்டாவது ராணி மாத்ரி என்ற பெயரை பெற்றார். இவள் மற்ற நாட்டு மன்னன் சல்யனின் சகோதரி. பாண்டு தனது இரண்டாவது திருமணத்திற்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஹஸ்தினாபுரத்தின் மேலாதிக்கத்திலிருந்து பிரிந்து சென்ற அரசுகள் மீது படையெடுத்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களிடமிருந்து ஏராளமான கப்பம் வசூலித்தார். அவரது இந்த அரச செயல் பீஷ்மரையும் தலைநகரின் குடிமக்களையும் மகிழ்வித்தது. மன்னன் பாண்டு வேட்டையாடுவதில் மிகவும் விருப்பம் கொண்டிருந்தான். அவர் தனது பெரும்பாலான நேரத்தை காட்டில் அந்த விளையாட்டில் கழித்தார். அவன் மனைவிகளான குந்தி மற்றும் மாத்ரி இருவரும் காட்டில் அவனுடன் துணையாக இருந்தனர். ஒரு நாள் ஒரு மானும் கலவியில் ஈடுபட்டிருந்தபோது பாண்டு சற்றும் யோசிக்காமல் அவற்றை நோக்கி அபாயகரமான அம்புகளை எய்தான். எப்போதாவது தன் மனைவியை ஆசையுடன் தழுவினால் தான் இறந்துவிடுவேன் என்ற சாபத்திற்கு ஆளானான். இந்த மந்திரம் அவனை வருத்தமடையச் செய்தது. ஏனெனில் அவர் வாழ்நாள் முழுவதும் குழந்தை இல்லாமல் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவரும் அவரது 2 மனைவிகளும் துறவற வாழ்க்கையை மேற்கொண்டனர். இந்த முடிவு குறித்த தகவல் ஹஸ்தினாபுரத்திற்கு அனுப்பப்பட்டு ஊழியர்கள் மூலம் அரசு நகைகளும் திருப்பித் தரப்பட்டன. சிறிது நேரம் கழித்து சந்ததி இல்லாததை எண்ணி பாண்டு கவலை அடைந்தான். இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று குந்தியிடம் ஆலோசனை கேட்டார். மகா முனிவரான துர்வாசரிடமிருந்து ஒரு பெண்ணாக அவள் பெற்ற இனப்பெருக்க தெய்வீக சக்தியை பற்றி அவனிடம் கூறினாள். அந்த மந்திரத்தை சூத்திரத்தை இப்போது பயன்படுத்தலாம். கணவன் அனுமதித்தால் எந்த தெய்வத்தையும் அழைத்து தனக்கு சந்ததி பாக்கியம் வழங்கலாம். பாண்டு தனக்குள் புதிய உயிர் பாய்ந்தது போல் உணர்ந்தான். தர்மதேவனான தர்மதேவரை அழைத்து தனக்கு ஒரு மகனை மணம் தருமாறு பிருதையிடம் மன்றாடினார். இவ்வாறு அவர்கள் யுதிஷ்டிரன் என்று பெயரிட்ட ஒரு குழந்தையை அடைந்தனர். போரில் ஈடுபட்ட நிறுவனம் இந்த பெயரின் பொருள். நல்லொழுக்கத்திலும் உறுதியாக இருந்தார். குந்தி காற்று தேவனை வேண்டி இரண்டாவது மகனான பீமனை பெற்றான். பயங்கர பலசாலி இந்த பெயரின் அர்த்தம். அவன் பிறந்தவுடன் அரசர்கள் பயந்தார்கள் என்று கதை செல்கிறது.
தேவர்களின் அரசனான இந்திரனால் கருவுற்ற மூன்றாவது மகனான அர்ஜுனனை குந்தி பெற்றெடுத்தான். பிறகு குந்தி அந்த மந்திரத்தை மாத்ரிக்கு உபதேசித்தாள். அவள் மந்திரத்தை உச்சரித்து இரட்டை அஸ்வினிகளை அழைத்தாள். அவர்கள் தனக்கு இரட்டையர்களான நகுலன் மற்றும் சகாதேவனை பெற்றெடுத்தனர். இப்படியே பாண்டவ சகோதரர்கள் 5ஆனார்கள். ஹஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரனின் மனைவி காந்தாரி கருவுற்றாள். ஆனால் 2 ஆண்டுகள் குழந்தை பிறக்கவில்லை. குந்தி ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததை கேட்டு அவள் கோபமடைந்து வயிற்றில் பலமாக அடித்தாள். அந்த செயலின் விளைவாக அவள் ஒரு சதைப்பிண்டத்தை பிரசவித்தாள். அதை வைத்து என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. அப்போதுதான் வியாசர் அவளை காப்பாற்ற வந்தார். 101 குடங்களில் தெளிந்த வெண்ணெய் நிரப்பும்படி கட்டளையிட்டார். அந்த சதைப்பிண்டத்தை துண்டு துண்டாக பிளந்து ஒவ்வொன்றையும் ஒரு குடத்தில் போட்டார். காலப்போக்கில் அடுத்தடுத்து 100 மகன்களும் மகள்களும் அடுத்தடுத்து பிறந்தனர். அவர்களில் மூத்தவன் பீமனுடன் அதே நாளில் பிறந்தான். அவனுக்கு துரியோதனன் என்று பெயரிடப்பட்டது, அதாவது வெல்ல முடியாதவன். ஆனால் அவரது பிறப்பு தொடர்பான சகுனங்கள் அனைத்தும் அமங்கலமானவை. குருவம்சம் மற்றும் பல மன்னர்களின் அழிவுக்கு துரியோதனன் காரணமாக இருப்பான் என்று விதுரனும் பிற ஞானிகளும் முன்னறிவித்தனர். பொது நலன் கருதி துரியோதனனை கைவிடுவது நல்லது என்று யோசனை கூறினர். ஆனால் பாசமிகு தந்தை வேறுவிதமாக விரும்பினார். காட்டில் பாண்டுவின் 5 மகன்களும் பல ரிஷிகளிடம் தங்கள் ஆரம்ப கல்வியை பெற்றனர். பாண்டுவின் துறவு வாழ்க்கை சீராக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அதிர்ஷ்டத்தின் அலை திடீரென தீய திருப்பத்தை எடுத்தது. தன் மீது விழுந்த சாபத்தை மறந்து மாத்ரியை ஆசையுடன் கட்டித் தழுவிக்கொண்டு இறந்து போனான். மாத்ரியும் தன் உடலை உதறி எறிந்தாள். சாபம் இல்லாத மறுமையில் தன் கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில். அதன்பின் ரிஷிகள் ஒரு குழுவாக குந்தியையும் பாண்டுவின் 5 மகன்களையும் ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் சென்று பீஷ்மரிடம் ஒப்படைத்தனர். ஒரு நாள் வியாசர் தன் தாய் சத்யவதியின் முன் ரகசியமாகத் தோன்றி குருவம்ச அரச குடும்பத்தின் பிரகாசமான நாட்கள் முடிந்துவிட்டதாகவும் இருண்ட மற்றும் கடினமான நாட்கள் காத்திருக்கின்றன என்றும் அவளுக்கு தெரிவித்தார். ராணி குறிப்பை எடுத்துக்கொண்டு லௌகீக இருப்பிலிருந்து இறுதி விடுதலைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக காட்டுக்குள் பின்வாங்க ஏற்பாடு செய்தாள். அம்பிகாவும் அம்பாலிகாவும் தங்கள் மாமியாருடன் சேர்ந்து ஞானிகளுக்கு விதிக்கப்பட்ட இந்த இறுதி புனித செயலில் ஈடுபட்டனர்.